இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் இந்தோனேஷியாவோட வசீகரமான காடுகளுக்குள்ள போய் கவர்ச்சிகரமான மற்றும் உலகின் அசாதாரணமான உயிரினத்துல ஒன்னான மான் பன்றியை பத்தி தான் பார்க்க போறோம். நாட்டுப்பன்றி, காட்டுப்பன்றி, ஏன் வாட்ஹாக்குன்னு அழைக்கப்படுற கொம்புகள் கொண்ட ஆப்பிரிக்க காட்டுப்பன்னிகளை கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதென்ன மான் பன்றி? இவற்றுக்கு பாபிரூசா அல்லது நார்கொம்பு பன்றின்னு பேர் இருக்கு. மான் பன்றிகள் இந்தோனேஷியாவின் சுலவேசி மற்றும் அதை சுற்றியுள்ள சிறிய தீவுகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனம். இந்த சிறிய நிலப்பரப்பை தாண்டி மான் பன்றிகளை வேற எங்கேயும் உலகத்தில் பார்க்க முடியாது. அடர்ந்த காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இருக்கவே இவை விரும்பும். மற்ற பன்றி இனங்களைப் போல இல்லாம இவை தனிமையிலேயே பொழுது அதிகம் கழிக்கின்றன. இவை இனப்பெருக்க காலத்திலையும் தங்கள் குட்டிகளை வளர்க்கும் போதும் மட்டுமே சிறிய குழுவா வாழுது. மான் பன்றிகளுடைய கர்ப்பகாலம் தோராயமா 150 நாட்கள். பொதுவா 1 அல்லது 2 குட்டிகளை மட்டுமே ஈன்றெடுக்கும். குட்டிகள் திறந்த கண்களோடையே பிறக்குது. மேலும் தாயை பின்பற்றி வேகமா கத்துக்கிற ஆற்றல் கொண்டது. மான் பன்றிகள் சுமார் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. இனப்பெருக்க காலத்துல ஆண் மான் பன்றிகளுக்கு இடையேயான போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இதனால இந்த காலத்துல நிறைய மோதல்கள் நடக்கும். இந்த சண்டைகள், ஆக்கிரமிப்பு காட்சிகள் மற்றும் அது தன்னை காட்சிப்படுத்திக்கிற விதம், இவை எல்லாமே ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்வமான ஒன்றா இருக்கு. இதுக்கு காரணம், இதை புரிஞ்சுக்கிறதன் மூலமா மான் பன்றிகளோட சமூக இயக்கத்தை பற்றி நன்கு அறிய முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, உலகத்துல மனிதன் வரைந்ததிலேயே ஆக பழமையான விலங்கோட ஓவியம் இவை வாழ்ற இதே இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவுல தான் இருக்கு. ஆமாங்க, அந்த விலங்கு நீங்க யூகிச்சது போல மான் பன்றியே தான். சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு பெண் மான் பன்றியோடைய ஓவியம் தான் அது. உலகத்துல எத்தனையோ குகை ஓவியங்கள் இருந்தாலும் மிகவும் பழமையான ஓவியம் இந்த சுலவேசி குகையில் இருக்கிற ஓவியம்தான். இந்த குகையோட சூழல்கள் இந்த பழமையான கலைப்படைப்புகளை பாதுகாக்க உதவுது. தென்கிழக்கு ஆசியாவின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தனித்துவமான சான்றாக இந்த சுலவேசி குகை திகழுது. நான் சிறுவனா இருக்கும்போது முதல்ல மான் பன்றியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது என் சேகரிப்புல இருந்த ஒரு தபால் தலை மூலமாக தான். இந்த தபால் தலை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.